வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மீன் வளர்க்க ஆசை. குழந்தைங்களுக்கு இப்போ சம்மர் லீவ் எல்லாம் வந்துடுது இல்லைங்களா? குழந்தைங்க விரும்பி பார்ப்பாங்க அந்த மீன் வளர்க்குறதுனால. அவங்களுக்கு ஒரு குஷியாக இருக்கும். இந்த மீன் டேங்கை அது செட்டோடு சேர்த்து ரொம்ப விலை கம்மியில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க நண்பர் வீட்டில் இருந்ததை பார்த்து இவங்களும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. மீன் டேங்க் ஆகட்டும், நீங்கள் ஃபிஷ் ஆகட்டும், எது வாங்குறதா இருந்தாலும் கலர் மீன் வாங்குறதா இருந்தால் நமக்கு லோக்கலில் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்காதுங்க. கொரட்டூரில் மார்க்கெட்டு கிட்ட எல்லா மீன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பு மீன்கள் விற்கிறாங்க. அவங்க ரொம்ப மலிவாக விற்கிறாங்க. மீ அந்த மீன் வளர்க்குறதுக்கு விதவிதமாக டேங்குகள், அது மட்டும் இல்லை உள்ளே மீனுக்குள்ளே அந்த மோட்டர்லாம் இருக்குது இல்லைங்களா? மோட்ரு அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரி விதவிதமாக நிறையா வச்சுருக்காங்க. இந்த அப்படியே செட்டு மீனோடு சேர்த்து 1000 ருபீஸ் ஆகிடுதுங்க. இந்த டேங்க் வெளியில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 1500 அந்த மாதிரி ரேஞ்சு சொல்லுவாங்க. எப்போவுமே என்னோடய மகன் மீன் வாங்குறதா இருந்தால் கொரட்டூரில் போய் தான் இந்த வளர்க்குற மீன் வாங்கிட்டு வருவாங்க. இந்த மீனுக்கு நாங்கள் நிறைய மீன் வளர்த்துருக்கோம். வெயில் காலத்தில் கண்டிப்பாக மீன் நம்ம வாங்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வெயில் காலத்தில் அந்த உஷ்ணத்துக்கே மீன் நிறைய இறந்துரும். அது மட்டும் இல்லை, வெயில் காலன்றது மீன்கள் தாக்கு பிடிக்காது. அதனால மீன் தொட்டி சப்போஸ் நீங்கள் வெயில் காலத்தில் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு அந்த வெயிலே படாத இடமா பார்த்து நீங்கள் அந்த மாதிரி மீன் தொட்டியை வைங்க. அதுக்கு வெயிலில் மீன் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, வெயில் காலத்தில் சில மீன்களுக்கு நோய் வாய்ப்படுங்க. அதே மாதிரி உணவு கரெக்டாக அதுக்கு ஒரு பால் மாதிரி இருக்குது. எத்தனை மீன் இருக்கும் அத்தனை மீனுக்கு கொஞ்சம் போல் எடுத்து போட்டிங்கன்னா போதும். உணவு ஒரு மீன் அதிகமாக சாப்பிட்டுக்கு வயிறு வெடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மீன் வாங்குகிற இடத்துல சொன்னாங்க. அதனால அவங்க உணவு 3 வேளை கரெக்டாக கொஞ்சம் போல் ஒரு 6 மணி குட்டி குட்டி மணியாக இருக்குங்க கடுகளவு. அது 6 மீனுன்னா 6 மணி மட்டும் போட சொல்கிறாங்க. அதே மாதிரி 3 வேளை போட சொல்கிறாங்க. மீன் சாப்பிடுதேன்ட்டு அளவுக்கு அதிகமாக நம்ம உணவு கொடுத்தோம்னா அந்த மீன் இறந்துடும். அது மட்டும் இல்லை, மீன் வளர்க்கும் போது நம்ம அதற்குரிய அத்தனை பொருட்களும் நம்ம வாங்கணும். அதில் ஒரு செடி மாதிரி கொடுத்தாங்க. அந்த செடி பார்த்திங்கன்னா டேங்க்குள்ளே போட்டோம்னா அந்த செடி மீனுக்கு ஃபுட்டு இல்லாத நேரம் அந்த செடியை கடித்து அந்த மீன் சாப்பிடும்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டில் அந்த வாங்கின கடையில் சொன்னாங்க. மீன் வளர்க்குறதுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குங்க. அதையும் நான் சொல்கிறேன். நம்ம டென்ஷனாக இருக்கிற சமயத்தில் இந்த மீன் தொட்டிக்கிட்ட உட்காந்துட்டு அந்த மீன்கள் விளையாடுறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த டென்ஷன் குறையும். இதனால் பிபி குறையும்ன்ட்டு சொல்லப்படுகின்றது. அது உண்மை தாங்க. அது கண்டிப்பாக இந்த கோபம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மீன் தொட்டி வாங்கி வளர்க்குறதுனால அவங்க கோபம் கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லை, மீன் தொட்டி இந்த மாதிரி லைட்டு ஒன்று செட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த தொட்டிக்குள்ளே. அந்த லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா நிறைய டைம் நாங்கள் அந்த லைட்டு போட்டோம்னா அந்த மீன்லாம் பயந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வர அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்குது. அதனால் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வெளியிலலாம் நான் நல்லா நீந்தி விளையாடுது. ஸோ அது புது இடம், அது கொஞ்சம் பழகணும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கும் பூனை. நாங்கள் என்னுடைய மகனுக்கு பூனை, நாய் இதெல்லாம் ரொம்பவே இஷ்டங்க. அவங்க அதே மாதிரி தான் அவங்க போன இடத்துல எந்த வித பூனை இருந்தாலும் அதை அவங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்க, செல்ஃபி எடுத்து அனுப்பிடுவாங்க. இதுவும் அவங்க போன இடத்துல இருந்த பூனை தான். இந்த வீட்டில் உணவு கொடுக்குறதுனால அந்த வீட்டில் பூனை படுத்துக்கிறோம். பூனை வளர்க்குறதுனால முடி உதிரக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. பூனைக்கு நம்ம வளர்க்குறோமோ இல்லையோ, நம்ம வீட்டுக்கு வர பூனைக்கு ஒரு கை சாதம் வைக்கிறதுல தவறு இல்லைங்க. ஒரு வாயிலா ஜீவன்களுக்கு நம் உணவு கொடுப்பதனால் அந்த பலன் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, அதுங்க வயிறு பசியாக அடங்கும். பசியினால் பசினா
எப்படி வந்து ஒரு மனிதன் துடிக்கிறான், பசி வந்தால் அந்த பசிக்கு தானே நம்ம உழைக்கிறோம். அதே போல தான் வாயிலா ஜீவனும். அது பசி ஆறும் பொழுது அது மனமும் குளிரும், நம்மளையும் வாழ்த்தும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம ஊருங்களுக்கு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி வாயிலா ஜீவனுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஆளை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு போகிறது சிறப்பு.